Hello students, I am Anthony. நம்ம numerical methods miscellaneous problemத்தில் problem number 1 நம்ம பார்க்குறோம். If f of x equal to e power ax, then show that f of 0, delta f of 0, delta square f of 0 are in GP. f of x equal to e power ax எனில் f of 0, delta f of 0, delta square f of 0 என்பன பெருக்குத் தொடரில் இருக்கும் என காட்டுக. சரியா? இப்போ அதில் கொடுத்துருக்கிற 3 டேர்ம்ஸ் வந்து ஜிபியில் இருக்குது, அதாவது பெருக்குத் தொடரில் இருக்குது அப்படிங்கிற நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி எஃப் ஆஃப் ஜீரோக்கான வேல்யூ என்ன, டெல்டா எஃப் ஆஃப் ஜீரோக்கான வேல்யூ என்ன, டெல்டா ஸ்கொயர் எஃப் ஆஃப் ஜீரோக்கான வேல்யூ என்னன்றது நம்மளுக்கு தெரியும். தெரிஞ்சால் தான் நம்ம ஜிபியில் இருக்குது, அதாவது பெருக்குத் தொடரில் இருக்குது நம்ம சொல்லலாம். ஓகே, ஒன் பை நம்ம கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், எஃப் ஆஃப் ஜீரோ கண்டுபிடிக்கிறேன். எஃப் ஆஃப் ஜீரோங்கிறது என்னது? இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸ்னா இங்கே எக்ஸ், இங்கே ஒய்னா ஒய். அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம என்ன போடுறோமோ அதே தான் ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸுக்கு பதிலாக வரும். அப்போ எக்ஸுங்கிற ப்ளஸில் ஜீரோ போடணும். ஓகே, தட் மீன்ஸ் இ பவர் ஏ இன்ட்டு உங்களுக்கு ஜீரோ. ஓகே, ஏ இன்ட்டு ஜீரோ வில் பி கெட்டிங் வாட் இஸ் ஜீரோ தான். தட் மீன்ஸ் இ பவர் ஜீரோ. எனிதிங் பவர் ஜீரோ உங்களுக்கு 1. அப்போ எஃப் ஆஃப் ஜீரோ கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் டெல்டா எஃப் ஆஃப் ஜீரோ. டெல்டா எஃப் ஆஃப் ஜீரோ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு தேவைப்படுது. அப்போ அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. ஓகே, டெல்டா இன்ட்டு உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, இது வந்து உங்களுக்கு ஃபார்முலா இருக்குது. சரிங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸு, அதாவது முதல்நிலை வேறுபாடு. சரி, இப்போது இங்கே எஃப் ஆஃப் எக்ஸு ப்ளஸ்ஸு ஹெச்சு மைனஸு ஓகே உங்களுக்கு வந்து எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேயா? சரி, அப்போ இந்த ஃபங்க்ஷன் சூஸ் பண்ணணும். எக்ஸுங்கிற ப்ளேஸில் எக்ஸ் ப்ளஸ் ஹெச்சு போடணும். தட் மீன்ஸ் இ பவர் ஏ இன்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸு ப்ளஸ்ஸு ஹெச் மைனஸ் இந்த எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ப்ளேஸில் அதுக்கு எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை, அது அப்படியே வந்துடும் இ பவர் ஏஎக்ஸ். இதுதான் வந்து உங்களுக்கு டெல்டா இன்ட்டு உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? டெல்டா எஃப் ஆஃப் ஜீரோ. எஸ், டெல்டா எஃப் ஆஃப் ஜீரோ கண்டுபிடிக்கிறீங்க. தட் மீன்ஸ் எக்ஸுங்கிற ப்ளேஸில் ஜீரோ போடுறீங்க. இ பவர் ஏ இன்ட்டு உங்களுக்கு வந்து ஜீரோ ப்ளஸ் ஹெச் மைனஸ் ஓகே இ பவர் ஏ இன்ட்டு உங்களுக்கு வந்து ஜீரோ. சரி, ஜீரோ ப்ளஸ் ஹெச் வந்து என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஓகே, ஹெச் தான். அப்போ தட் இஸ் ஓகே இ பவர் ஓகே ஏ இன்ட்டு ஹெச் மைனஸ் ஏ இன்ட்டு ஜீரோ ஜீரோ. எனிதிங் பவர் ஜீரோ 1. ஓகே, 1 வந்தாச்சு. ஓகே, ஏன்னா பேஸ் வந்து என்னென்ன வந்துட்டு போட்டோம், பவர் வந்து ஜீரோ வந்துச்சுனாக்கா ஆன்சர் வந்து 1. ஏ இன்ட்டு ஜீரோ ஜீரோ, எனிதிங் பவர் ஜீரோ வந்து 1. இதுதான் வந்து உங்களுக்கு டெல்டா எஃப் ஆஃப் ஜீரோ. ஓகேயா? சரி, அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? டெல்டா ஸ்கொயர் எஃப் ஆஃப் ஜீரோ. அதுக்கு நம்ம என்ன தேவைப்படுது? டெல்டா ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ டெல்டா ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ் தெரிஞ்சால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஓகே, அதுக்கான எக்ஸுங்கிற ப்ளஸ் ஜீரோ போட்டு அதுக்கான வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, கண்டுபிடிக்கலாமா? சரி, இங்கே டெல்டா ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸு. ஓகே, தென் அதை வந்து எப்படி எழுதுறீங்கன்னா டெல்டா இன்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே டெல்டா இன்ட்டு உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, இப்படி நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ ஃபர்தர் என்ன பண்ண போகிறோம்? இந்த டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து இங்கே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல இ பவர் ஏ இன்ட்டு வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் இ பவர் ஏஎக்ஸ். அதை கொண்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ ரீப்ளேஸ் பண்ண என்ன வருதுன்னு பாருங்கள். ஓகே, டெல்டா அப்படியே வச்சுக்கிறேன் ப்ராக்கெட்டுக்குள்ளே. ஓகே, இ பவர் ஏ இன்ட்டு வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் ஓகே இ பவர் ஏ இன்ட்டு எக்ஸ். ஓகேயா? சரி, இந்த இ பவர் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் இ பவர் ஏஎக்ஸ் இருக்கு இல்லையா, ஓகே இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், எஃப் ஆஃப் எக்ஸை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் நல்லா கவனிங்க, இதுதான் உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸு. ஓகே, எதுக்காக அப்படின்னா உங்கள் ஃபார்முலா பாருங்கள். ஃபார்முலா எதுனா உங்களுக்கு புரியும், ஏன்னா நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கிறோம். ஓகே, டெல்டா இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் வாட்டும் உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ். இதுதான் ஃபார்முலா. அப்போ டெல்டாங்கிறது இது, எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது இது. அப்போ என்ன அர்த்தம்? இந்த ஃபங்க்ஷனை சூஸ் பண்ணி அதில் ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து எக்ஸ் ப்ளஸ் ஹெச் இல்லையா, அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் பிளானது இது. இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுங்கிற ப்ளேஸில் எக்ஸ் ப்ளஸ் ஹெச்சை போடுங்க. அப்போ தட் இஸ் இ பவர் ஏ இன்ட்டோ இந்த எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஹெச். எஸ், எக்ஸ் ப்ளஸ் ஹெச். ஒன் மோர் ஹெச் ஆல்ரெடி இஸ் தர். எஸ், ஓகே. தென் மைனஸு இ பவர் ஓகே இ பவர் ஏ இன்ட்டு உங்களுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஹெச். ஏன்னா இது ஃபுல் டேர்ம் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொன்னதுனால எக்ஸுங்கிற ப்ளஸ் எக்ஸ் ஹெச்சை போட்டோம். தென் மைனஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே, ஏன்னா ஃபார்முலாவில் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது நம்ம ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டோம்ல, அதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை, அதை அப்படியே எடுத்து எழுதுங்க. ஓகே, இ பவர் ஏ இன்ட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் இ பவர் ஏ இன்ட்டு உங்களுக்கு எக்ஸ். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம்? இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போங்க. மைனஸ் உள்ளே கொண்டு போனால் என்ன நடக்குதுன்றதை பற்றி பார்ப்போம். ஓகே, இ பவர் ஏ இன்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு 2ஹெச் மைனஸு ஓகே இ பவர் ஏ இன்ட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ் ப்ளஸ் வாட் உங்களுக்கு ஹெச். இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போங்களேன். மைனஸ் உள்ளே கொண்டு போனால் ஓகே இ பவர் ஏ இன்ட்டு வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் ப்ளஸ் ஹெச். ஓகே, தென் ப்ளஸ், ஏன்னா இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ், மைனஸ் பிகம்ஸ் வாட்டு ப்ளஸ். அப்போ இ பவர் ஏ இன்ட்டு எக்ஸ். ஓகே, இப்போ இது ரெண்டும் சேமாக இருக்கு இல்லையா, அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதுறீங்க. ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஓகே, இ பவர் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு 2ஹெச் ஆகுது. இது ஒன் டைம் மைனஸ் ஒன் டைம் மைனஸ் ஒன் will be getting minus 2 times.
ஓகே 2 டைம்ஸ் ஆஃப் இ பவர் ஏ இன்ட்டு உங்களுக்கு வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் ப்ளஸ் ஹெச் ஓகே ப்ளஸ் உங்களுக்கு இ பவர் ஏ இன்ட்டு எக்ஸ். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து இது வேல்யூ என்னது உங்களுக்கு ஓகே டெல்டா ஸ்கொயர் இன்ட்டு வாட்டு உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைட்லையும் சரி எக்ஸுங்கிற பிளேஸ் நான் 0 கொண்டு போய் போட போகிறேன். ஓகே தட் இஸ் ஓகே டெல்டா ஸ்கொயர் எஃப் ஆஃப் உங்களுக்கு 0. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு 0 போட்டால் ரைட் ஹேண்ட் சைடில் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே நான் 0 போடுமா சரி. இ பவர் ஏ இன்ட்டு இங்கே வந்து 0 ப்ளஸ் உங்களுக்கு 2h மைனஸ் ஓகே 2 இன்ட்டு இ பவர் ஏ இன்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 0 ப்ளஸ் வாட்டு உங்களுக்கு ஹெச் ப்ளஸ் இ பவர் ஏ இன்ட்டு உங்களுக்கு வந்து 0 சரி. இங்கே 0 ப்ளஸ் 2h என்ன கிடைக்கும் ஓகே 2h ஓகே தட் இஸ் இ பவர் ஓகே ஏ இன்ட்டு ஓகே ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு 2h மைனஸ் ஓகே 2 இன்ட்டு இ பவர் ஏ ஓகே வெறுமனே உங்களுக்கு ஹெச் தான் ப்ளஸ் ஏ இன்ட்டு 0 வில் பி கெட்டிங் வாட்டு ஓகே 0 தான். ஓகே அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணி நான் ஆர்டர் எழுதுகிறேன். ஓகே தட் இஸ் இ பவர் ஓகே 2 இன்ட்டு ஏஹெச் ஓகே தென் ஓகே 2 இன்ட்டு இ பவர் உங்களுக்கு வந்து ஏஹெச் ஓகே ப்ளஸ் எனிதிங் பவர் 0 வந்து உங்களுக்கு 1. இதுதான் வந்து எதுக்கான வேல்யூ வந்து உங்களுக்கு ஓகே டெல்டா ஸ்கொயர் எஃப் ஆஃப் 0க்கான வேல்யூ. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் எஃப் ஆஃப் 0 கண்டுபிடிச்சிட்டேன், டெல்டா எஃப் ஆஃப் 0 கண்டுபிடிச்சிட்டேன், டெல்டா ஸ்கொயர் எஃப் ஆஃப் 0 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அதுக்கு அந்த 3 டேர்ம்ஸும் வந்து அதுக்கு ஜிபி அதாவது பெருக்கு தொடரில் இருக்குது நம்ம சொல்லணும். அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே தட் ஃபார்முலா எழுதுமா ஃபஸ்ட்டு ஓகே தட் இஸ் இஃப் சரிங்களா இஃப் ஏ கமா பி கமா சி ஓகே ஏ கமா பி கமா சி ஆர் இன் ஜிபி ஓகே ஆர் இன் ஜிபி ஜிபி ஆர் பெருக்கு தொடர் இருக்குது அப்படின்னா இதுக்கு 3க்குள்ள ரிலேஷன் வந்து என்ன தெரியுங்களா ஓகே ஸ்கொயர் ஆஃப் த மிடில் அதாவது பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு வாட்டு சி ஓகே மிடிலுங்கிறது ஏ இது பி ஓகே ரிமைனிங் டூ வந்து என்னது உங்களுக்கு ஓகே ஏவும் சியும் அதனால தான் ஏ இன்ட்டு சி. அப்போ இங்கே ஏவுக்கு பதிலாக எஃப் ஆஃப் 0 பிக்கு பதிலாக டெல்டா எஃப் ஆஃப் 0 ஓகே சிக்கு பதிலாக உங்களுக்கு டெல்டா ஸ்கொயர் எஃப் ஆஃப் 0 ஓகேயா சரி. இப்போ நம்ம அதை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே ப்ரூவ் பண்ணலாமா ஓகே நான் என்ன பண்ணுறேன் ஓகே ஸ்கொயர் ஆஃப் த மிடில் ஈக்குவல் டு எது மிடில் டெல்டா எஃப் ஆஃப் 0 ஓகே தட் இஸ் டெல்டா இன்ட்டு எஃப் ஆஃப் 0 ஓகே ஆல் டுகெதர் ஸ்கொயர் ஓகே பிக்கு பதிலாக அதை போட்டுட்டேன். ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு வந்து எஃப் ஆஃப் 0 இன்ட்டு ஓகே டெல்டா ஸ்கொயர் எஃப் ஆஃப் 0 எஸ் டெல்டா ஸ்கொயர் எஃப் ஆஃப் 0 போட்டாச்சு. டெல்டா எஃப் ஆஃப் 0 வேல்யூ என்னது எஸ் இ பவர் ஏஹெச் மைனஸ் வாட் 1 ஆல் டுகெதர் உங்களுக்கு ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0க்கான வேல்யூ என்னது 1 ஓகே 1 போட்டுக்கிறீங்க இன்ட்டு டெல்டா ஸ்கொயர் எஃப் ஆஃப் 0 இப்போ தான் கண்டுபிடிச்சோம் ஓகேயா சரி அதை எடுத்து எழுதுங்க இ பவர் 2ஏஹெச் மைனஸ் ஓகே 2 இன்ட்டு இ பவர் ஓகே ஹெச் ப்ளஸ் வாட்டு உங்களுக்கு 1 ஓகேயா சரிம்மா. இப்போ நம்ம ஃபர்தர் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் ஓகே என்ன பண்ணோம் பாருங்கள். ஓகே ஹியர் லெஃப்ட் ஹேண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஏவுக்கு பதிலாக இ பவர் ஏஹெச் மைனஸ் 1 அப்போ நீங்கள் ஸ்கொயர் பண்ணும்போது ஏ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள் இ பவர் ஏஹெச் த ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு இ பவர் ஏஹெச் இன்ட்டு வாட்டு உங்களுக்கு 1 ப்ளஸ் 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் 1 இன்ட்டு எனிதிங் வில் பி கெட்டிங் வாட் சேம் இல்லையா. அப்போ இ பவர் 2h மைனஸ் ஓகே 2 இன்ட்டு இ பவர் ஏஹெச் ப்ளஸ் வாட்டு உங்களுக்கு 1 இப்போ ஸ்கொயர் உள்ளே கொண்டு போங்க ஸ்கொயர் உள்ளே கொண்டு போனால் என்ன வேல்யூ கிடைக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே இந்த ஃபார்மை பாருங்கள் ஏ பவர் எம் த ஹோல் பவர் என் ஓகே ஈக்குவல் டு ஏ பவர் எம் இன்ட்டு என். அப்போது இங்கே எம்முக்கு பதிலாக ஏஹெச் என்னுக்கு பதிலாக 2 அப்போ என்ன கிடைக்கும் ஆன்சர் இ பவர் 2ஏஹெச் மைனஸ் 1 இன்ட்டு எனிதிங் வில் பி கெட்டிங் வாட் சேம் அப்போ 2 இன்ட்டு இ பவர் ஏஹெச் ப்ளஸ் வாட்டு 1 ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் ஓகே இ பவர் 2ஏஹெச் மைனஸ் 2 இன்ட்டு இ பவர் ஏஹெச் ப்ளஸ் வாட்டு 1. இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கிறதுனால தேர்ஃபோர் எஃப் ஆஃப் 0 டெல்டா எஃப் ஆஃப் 0 டெல்டா ஸ்கொயர் எஃப் ஆஃப் 0 ஆர் இன் ஜிபி அதாவது எஃப் ஆஃப் 0 டெல்டா எஃப் ஆஃப் 0 டெல்டா ஸ்கொயர் எஃப் ஆஃப் 0 என்பன பெருக்கு தொடரில் உள்ளது சரிங்களா. ஓகே என்ஸ் ஷோட் அதாவது இவ்வாறு நிரூபிக்கப்பட்டது. ஓகே தேங்க்யூ.